வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எம்ஜிஆருக்கு உறவினர் 14 வயதில் என்ட்ரி ஆகி 21 வயதில் திருமணம், 22 வயதில் மரணமடைந்த நடிகை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சும்மா அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன் என முன்னணி நட்சத்திரங்கள் பலருடனுமே இணைந்து நடித்த இந்த நடிகை 14 வயதில் என்ட்ரி ஆகி 21 வயதில் மரணமடைந்து போயிருக்கிறாங்க. தென்னிந்திய திரையுலகில் சில முகங்கள் காலத்தால் அழியாத இடத்தை பிடித்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒருவங்க தான் தனது குறுகிய கால சினிமா பயணத்திலேயே ரசிகர்கள் மனதில் தனக்கான ஒரு தனி இடத்தை பிடித்து விடுறாங்க. படபடன்னு ஜெயலட்சுமி பேசுவாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என 4 மொழிகளில் தனது முத்திரை பதித்த ஜெயலட்சுமி பன்முகத்திறமை கொண்ட ஒரு நடிகையாக வலம் வந்தாங்க. 1972ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படமான இத்ரு அம்மாயிலே திரைப்படத்தின் மூலம் திரையுலக பயணத்தை தொடங்கிய ஜெயலட்சுமி இந்த படத்தில் பழம்பெரும் நடிகை அக்னிரி நாகேஸ்வர ராவ் உடனுடன் இணைந்து நடித்தாங்க. அடுத்த ஆண்டே 1973 மலையாளத்தில் திரையுலகில் ஏவிஎம் தீர்த்தியா என்ற திரைப்படத்தில் அறிமுகமாகியிருந்தாங்க. 1974ஆம் ஆண்டு கே பாலச்சந்திரன் இயக்கத்திலான அவள் ஒரு தொடர்கரை திரைப்படம் மூலம் ஜெயலட்சுமி தமிழ் திரை அடியெடுத்து வைத்தாங்க. இந்த படத்துக்கு பிறகு ஜெயலட்சுமி என்ற பெயரிலேயே அறியப்பட்டாங்க. இந்த படத்தில் அவங்க பேசிய படபடன் என்ற ஒரு வசனம் அவருக்கே படபடன்னு ஜெயலட்சுமி என்ற பட்டப்பெயரை பெற்று தந்தது. இந்த வசனம் அந்த காலத்திலிருந்து மிகவும் பிரபலமாகியிருந்தது. அவர் பெயருடன் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவே மாறிப்போனது. தனது 10 ஆண்டு காலமாக திரைப்படத்தில் டஃப்பாக கொடுத்த ரஜினிகாந்த், கமலஹாசன், கிருஷ்ணா, சிரஞ்சீவி போன்ற தென்னிந்திய சினிமா படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படங்கள் அவருக்கு பல விருதுகளையும் புகழ்களையும் தேடி தந்தது. கலை உலகில் உச்சத்தில் இருந்த ஜெயலட்சுமி வாழ்க்கை ஒரு துயரமான திருப்பத்தை சந்தித்தது. எம்ஜிஆரின் மருமகனை மணந்த அவர் தனிப்பட்ட போராட்டங்கள் எதிர்கொண்டார். 1980ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி தனது 22 வயதிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு காதல் தோல்வியே அவர் இந்த முடிவு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அவரது அகால மரணம் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்பிக்கைக்குரிய கலைப்பயணம் முடிவுக்கு வந்தது. குறுகிய காலமே சினிமாவில் இருந்தாலும் ஜெயலட்சுமி தென்னிந்திய திரையுலகின் பங்களிப்பும் இன்றும் நினைவு கூர்ந்துகிறது. அவரது படங்கள் அவரது விதிவிலக்கான திறமைக்கும் அவர் ஏற்படுத்திய நீங்கா தாக்கத்திற்கும் ஒரு சான்றாகும். இறைவன் கொடுத்த வரமும், முள்ளும் மலரும், 6லிருந்து 60 வரை, காளி உள்ளிட்ட ரஜினிகாந்தின் மெகா ஹிட் படங்கள் ஜெயலட்சுமி நடித்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி தான் சோசியல் மீடியாவில் செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.